ஹாய், இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் இபாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் இல்லை பிசி இல்லை லேப்டாப் எதுனாலும் சரி, அதை ஓப்பன் பண்ணிட்டு டிஎன் இபாஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க இந்த 5 டிஜிட் நம்பரை கரெக்டாக அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. அப்படி சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த ஓடிபி பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுங்க. நம்ம பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இபாஸில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தனிநபர் குழு சாலை வழிப்பயணம், இந்த ஆப்ஷனை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டையும் ஒரு ஜோன் இல்லது மண்டல வாரியாக பிரிச்சிருக்கலாம்னு சொல்லலாம். அதில் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக் என்னென்ன ஜோனில் இருக்குது, எந்தெந்த ஜோன்லேருந்து எந்தெந்த ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருப்பாங்க. இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காண்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக் போகிறீங்க, இல்லை எந்த ஜோன்லேருந்து எந்த ஜோன் போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டெப். ஸ்டெப் 1 இண்டிவிஜுவல் பாஸ் பேசிக் டீட்டெயில்ஸ். செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ட்ராவல் இன்ஃபர்மேஷன். தேர்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரீசன் என்ன காரணத்துக்காண்டி போகிறாங்க அப்படின்னு என்ன காரணத்துக்காண்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன காரணத்துக்காண்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷனில் எந்த ரீசனுக்காண்டி போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ரேஞ்ச், எங்கே வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக் போகிறீங்களா, இல்லை தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகிறீங்களா, இல்லை தமிழ்நாட்டுக்கு உள்ள அதர் ஸ்டேட்லேருந்து கர்நாடகாலேருந்து இப்போ தமிழ்நாடு வரீங்க, இல்லை கேரளாலேருந்து தமிழ்நாடு வரீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோர்த்து வந்து போக்குவரத்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி. இப்போ வந்து நான் என்னோடய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக் போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேர்டாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன ரீசனுக்காண்டி என்ன காரணத்துக்காண்டி போகிறீங்க அப்படிங்கிறத வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட், அதனால் வந்து நான் ஸ்டூடெண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் எதுக்காண்டி போகிறீங்க அப்படிங்கிறத ரீசன் இதில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி என்ன ரீசனுக்காண்டி போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்தாக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பாஸ் ரிக்வஸ்டிங் டேட், எந்த டேட்டில் இருந்து பாஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து Thursday செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஃபீல்டு பார்த்தோன்னா எப்போ வரைக்கும் பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் என்ன டேட் அவைலபிலிட்டி இருக்கோ, இல்லை உங்களுக்கு எத்தனை நாள் பாஸ் தேவைப்படுதோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா பேர். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகண்ட்டோட ஏஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட மொத்தம் எத்தனை பேர் வராங்க, இல்லை எத்தனை பேர் கூட போகிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. என் கூட யாரும் வரலை, அதனால் நான் வந்து 0 போட்டுக்கிறேன். உங்கள் கூட நீங்கள் யாராவது கார் இல்லை வேனில் போகிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரை வந்து நீங்கள் நம்பரில் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 30% தான் அலோடு, அதுக்கு மேலே அலோடு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐடி ப்ரூஃப், உங்களோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஆதார் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ப்ரூஃபோட ஐடி நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். நான் வந்து என்னோடய ஆதார் ஐடியோட நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரூஃப் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த ப்ரூஃபோட ஃபைல் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 500 KB இருக்கணும். அதோட ஃபைல் ஃபார்மேட் JPG இல்லை PNG இல்லை டாக்குமெண்ட் இல்லை PDF இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ நான் என்னோடய ஆதாரை அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் போகிற வெஹிக்கிள் என்ன மாதிரி வெஹிக்கிள், அதில் வந்து எத்தனை பேர் அலோடு அப்படிங்கிற டீட்டெயிலையும் இதில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன டிரைவர் +7, டிரைவர் +4, டிரைவர் +3 அப்படின்னா டிரைவர் +3 பேர் மொத்தம் 4 பேர் போகலாம். அதே மாதிரி இதில் வந்து டிரைவர் +4
5 பேர் போனால் இதில் டிரைவர் ப்ளஸ் 7, அப்போது இதில் 8 பேர் போனால் பஸ்ஸு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட சீட் கெப்பாசிட்டி பொறுத்து அதில் வந்து 60% பேசஞ்சரோட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நான் பைக்கில் போகிறேன், ஆனால் நான் பைக் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வண்டியில் போகிறீங்களோ அந்த வண்டி நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ரீசன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயிலெலாம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ட்ராவல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் எங்கே இருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் அட்ரஸில் வந்து நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்களோ அந்த அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டூ அட்ரஸ் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக் போகிறீங்க அப்படிங்கிறத, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் போகிறீங்க அப்படிங்கிறத அட்ரஸை கரெக்டாக அந்த 2 அட்ரஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்க ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து என்னோடய ஆதார் கார்டையே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இங்கே வந்து ரீசன் வந்து ரிட்டன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள் அப்படிங்கிறதுனால நான் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ இல்லை ஓட்டு ஐடியோ வந்து அப்லோட் பண்ணால் போதும். இதே வந்து நீங்கள் ஒரு டெத் ரீசன்காண்டி போகிறீங்க அப்படின்னா அப்போ என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டெத் ரீசன்காண்டி போகிறீங்க அப்படின்னா அது ஒரு டெத் சர்டிஃபிகேட் இல்லை அவங்க டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க விஓ சர்டிஃபிகேட்டை இது மாதிரி நான் டெத் ரீசன்காண்டி போகிறேன் அப்படிங்கன்னு அவர்கிட்ட சீல் வச்சு சைன் வாங்கினா ஃபார்ம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த ரீசன் இல்லை, ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் போகிற உங்களுக்கு வந்து மேரேஜ் இன்விடேஷன் திருமண அழைப்புதலை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ரீசன்காண்டி போகலை, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காண்டி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க, என்ன ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, மருத்துவர் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதை வந்து இந்த ஃபீல்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைலோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 500 KB இருக்கணும். அதோட ஃபார்மேட் பார்த்தோன்னா PNG, JPG, JPEG இல்லை டாக்எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காண்டி போகலை, ரிட்டன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள் தான். அதனால் நான் இங்கே வந்து பழையபடி ரிட்டன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புளை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ரீசனுக்கு வாண்டி போகிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ் ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆயிரும். ரைட் சைட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு பாப்அப் மெசேஜ் இருந்துச்சு. அப்படியே நீங்கள் அதுக்கப்புறம் பேஜ் அப்படின்னு நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனோட நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்ளிகேண்ட் உங்களோட நேம், அதுக்கப்புறம் என்ன டைப், என்ன ரீசன்காண்டி போகிறீங்க, எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் காட்டும். அவ்வளோதான். இது மாதிரி இப்போ வந்து நீங்களே வீட்டில் இபாஸ் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.